வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. நான் வந்து என்னோட பிரீச் பேபி எப்படி டாக்டர் கஷ்டப்பட்டு செஃபாலிக் பொசிஷன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி முந்தின வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவில் என்னோட லேபர் அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் எல்லாத்தையும் பயப்படுத்துறதுக்காக சொல்ல, எப்படியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் வந்து பயப்படாதீங்க, இப்படியும் உங்களுக்கு ஆகலாம், எல்லாத்துக்கும் ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். 39 வீக்ஸ் 2 டேஸில் அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க டாக்டர். நான் எந்த டைமில் வரணும்னு கேட்டப்போ மார்னிங் உங்களுக்கு எந்த டைம் ஓகேவோ வாங்கிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு பொறுமையாக வீட்டில் கிளம்பும்போது ஒரு 8:50 ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு 9:15 ஆயிடுச்சு. வீட்லேயே செயின், வளையல், கம்மல் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போயாச்சு. ஹாஸ்பிட்டலில் அதை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கே ஹஸ்பண்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்படி தான் ஆச்சு. அதனால வீட்லேயே எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு ஒரு 1/2 hourல ரூம் கொடுத்துட்டாங்க. 109 என்னோட ரூம் நம்பர். ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ 103 என்னோட ரூம் நம்பர். இந்த தடவை 109. போன உடனே பேபிக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணாங்க, எனக்கு பிபி, சுகர் எல்லாமே செக் பண்ணாங்க. சுகர் 67 தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹேர் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து வயிற்றுல இருக்கிற ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி போகணும் அப்படின்னா வயிற்றுல ஹேர் இருக்கக்கூடாதுல, அதனால எல்லா ஹேரையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11:15 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துட்டேன். எனக்கு லேசாக பெயின் வர ஆரம்பிச்சது, ரொம்ப மைல்டாக பெயின் வர ஆரம்பிச்சது. ஒரு 1 hourலேயே நல்லாவே பெயின் ஃபீல் ஆகல, அந்தளவுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஹெவியாலாம் இல்லை. எனக்கு சுகர் வந்து இந்த ஹோல் ப்ரெக்னென்சிலையும் ஏறவே இல்லை, கண்ட்ரோலில் தான் இருந்தது. அதனால எனக்கு டயட் ஃபுட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற ஃபுட்டை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டாச்சு. லேசாக தான் பெயின் இருந்தது, ரொம்ப மைல்டாக தான் இருந்தது, அப்படியே வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் நைட்டு 8 மணிக்கு வந்து அடுத்த டோஸ் கொடுத்தாங்க. அது கொடுத்தப்பவும் காலையில் எப்படி இருந்ததோ சேம் அதே தான் இருந்தது. பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியல. லைட்டாக பெயின் வந்து போயிட்டு இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி ஆனதுக்கும் இந்த தடவைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அப்போ ரொம்ப பயமாக இருந்தது. என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறது ஐடியாவே இருக்காது. ஸோ ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், 3 டோஸ் டேப்லெட் கொடுப்பாங்கன்னு தெரியும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், எல்லாமே தெரிஞ்சதுனால கொஞ்சம் அப்பாடான இருந்தது. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த தடவையும். லாஸ்ட் டைம் வந்து கோவிட் அப்படிங்கிறனால யாரும் ஒரு அட்டெண்டர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தேன். இந்த தடவை இன்னொரு அட்டெண்டர் கூட வரலாம், ஆனால் எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. அடுத்த டோஸ் வந்து நைட் 2 மணிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தூங்கிடுங்க, நாங்கள் எழுப்பி விடுவோம் அப்படின்ட்டாங்க. ரூமில் வந்து ஒரு 2 பட்டன் இருக்கும். அதில் வந்து ஒரு பட்டன் அமுத்துனா ரூம் சர்வீஸ் வருவாங்க, இன்னொரு பட்டன் அமுத்துனா நர்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம கூப்பிட்டுக்கலாம் எப்போ வேணுமோ அப்போது. அதே மாதிரி நான் நல்லா தூங்கிட்டேன். எனக்கு நல்லாவே தூங்குற அளவுக்கு லேசாக தான் பெயின் இருந்தது, தூக்கம் கெட்ட அளவுக்குலாம் பெயின் ஹெவியாக இல்லை. ஸோ நல்லா தூங்கிட்டேன். 1:30 வந்து எழுப்பி விட்டு போனாங்க. நான் ரெடி ஆகிட்டு 2 மணிக்கு அங்கே போயிட்டேன். 2 மணிக்கு 3வது டோஸும் டேப்லெட் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதே மாதிரி லேசாக வலிச்சுட்டு தான் இருந்தது. சுத்தமாகவே டைலேஷன் இல்லவே இல்லை, டைலேட்டாக ஆகலை. அதுக்கப்புறம் சரி போய் தூங்க, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நானும் வந்து ஜம்முன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்காது, ஸோ ரெடியாகவே வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரெடியாகவே போனேன். ட்ரிப்ஸ் போடுறது வந்து ஐசியூவில் தான் போடுவாங்க மேலே. அங்கேருந்து ரூமுக்கு வர முடியாது. ஏதாவது எமர்ஜென்சி வேணும் அப்படின்னா வந்துக்கலாம், இல்லைன்னா அட்டெண்டர் தான் ரூமுக்கு வந்து நமக்கு என்ன வேணாலும் எடுத்து தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிவியர் பெயின் வந்துச்சுன்னா நம்மளை ரூமுக்கு விட மாட்டாங்க, ஐசியூவில் தான் இருக்கணும். 10 மணிக்கு வந்து ட்ரிப்ஸ் போடுறாங்க. அந்த பெயின் வர்றதுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்கல்ல, அது போடுறாங்க. ஒரு 1/2 hourலேயே வந்து நல்ல பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீழே எலும்பெல்லாம் வலிக்குள்ள நல்லாவே வலி வர ஆரம்பிச்சிருச்சு. பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நானும் படுத்துட்டு இருக்கேன். பேபி ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. மார்னிங்லாம் வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்து நார்மலாக தான் இருந்தது. 130லேருந்து 150 160 வரைக்கும் இருந்தது. நார்மலாக தான் இருந்தது. ஒரு 1-1:30 போதெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டேன். ஏன் அப்படின்னா சுத்தமாகவே டைலேஷனில் நல்லாவே பெயின் வருது. எனக்கு வந்து அந்த 1-1:30க்கெலாம் வந்து நல்ல பெயின் வர ஆரம்பிச்சு, ஹெவியாகவே பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலுமே சுத்தமாக டைலேட் ஆகவே இல்லை, 2 சென்டிமீட்டர் கூட ஓப்பன் ஆகலை. அதனால எனக்கு கொஞ்சம் ஐயோ என்னடா இவ்வளோ பெயின் வருது ஆனாலுமே ஓப்பன் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்போ எனக்கே தெரியாமல் என்ன ஆயிடுச்சு, நான் ஸ்ட்ரெஸ் ஆனோன்னு உள்ளே இருக்கிற பேபியும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அது ஓவராக ஆட ஆரம்பிச்சிச்சு. கடமுடன்னு உருளுது. பயங்கரமாக மூவ்மெண்ட் தெரியுது. அந்த மானிட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மூமெண்ட்ஸு, ஹார்ட் பீட் எல்லாம் பேபியோடது பார்க்கறதுக்கு. அந்த மூமெண்ட்டில் வந்து கஜமது தாறுமாறாக மூமெண்ட்ஸ் தெரியுது. ஹார்ட் பீட் வந்து 160க்கு மேலே ஏறினது, இறங்கவே மாட்டேங்குது. 160 போகிறது நார்மல். எப்போன்னா 130லேருந்து 160 117 போயிட்டு மறுபடியும் 130க்கு வந்துடணுமா. இந்த என்ன ஆயிடுச்சுன்னா பேபியோட ஹார்ட் பீட் வந்து 160க்கு மேலே 200 வரைக்கும். அந்த மினிமம் ரேஞ்சு 158 தான் இருக்குது. 160க்கு மேலே தான் ஹார்ட் பீட்டே இருக்குது. ஒரு
ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஐசியூக்குள்ள வந்து பெருசாக ஹஸ்பண்ட்லாம் அலௌட் இல்லை. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது நான் மட்டும் விடுவாங்க. ஏதாவது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் உள்ள அலௌட் ஹஸ்பண்டு. இவரை வர சொல்லிட்டாங்க உள்ள. இவர் வந்தோன்னே எனக்கு சரியான சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னடா ஹஸ்பண்ட் விட்டாங்களே பரவாயில்லையா அப்படின்ட்டு இருந்தா. அப்புறம் தான் இது எனக்கு தெரியாது, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நீங்கள் போய் கொஞ்சம் பேசி சிரிக்க வைங்க, நல்லா அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுங்க, அந்த பெயின்லேருந்து அவங்கள டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவர் வந்திருக்காரு. திடீர்னு வந்து உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் பாட்டு பாடினா நான் பயங்கரமாக சிரிப்பேன். ஏன்னா லிரிக்ஸ் வந்து தப்பு தப்பாக உளறி வைப்பாரு. இவர் வந்து உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. எனக்கு வந்து என்னடா இது நமக்கு ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு நான் கெஸ் பண்ணேன். அப்புறம் தான் வந்து இவர் சொல்கிறாரு, நீ வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கியாம்மா, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, நீ பாட்டு பாடு. நான் பாட்டு பாட எனக்கு பாட்டு வந்து பாடுறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசித்து பாடிட்டு இருப்பேன், அதனால் நீ பாட்டு பாடு, அப்போ டைவர்ட் ஆயிடுவேல்ல அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ தான் இப்படி ஒரு விஷயமே தெரியுது. ஐயோ நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமான்னு எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல, ஆனால் உள்ளே அப்படி இருந்திருக்கு. அப்புறம் நான் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டேன். நல்லா ஜாலியாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன். இவர் பெக்க எதுவும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். சிரித்து ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்க்கும்போது ஹார்ட் பீட் வந்து நார்மலுக்கு வந்துச்சு. 130 140க்கு அப்போ தான் வருது. ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் வந்து 160 170 180 அந்த ரேஞ்சிலேயே தான் இருந்தது. இது வந்து வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்லையா இருந்தால் கண்டிப்பாக எமர்ஜென்சி போயிருப்பாங்க. ஏன்னா பேபியோட ஹார்ட் பீட் வந்து இவ்வளோ ரைஸ் ஆகுது வந்து அது டேஞ்சரஸ் தானே பேபிக்கு அப்படின்ட்டு டக்குன்னு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து என்னை ரிலாக்ஸ் பண்ண வச்சு டைவர்ட் பண்ணி என் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி பேபி ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி இது ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெயின் வந்து ரொம்ப ஹெவி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 மணிங்கும் போதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். என்னால் பாட்டே பாட முடியல. அவ்வளோ நேரம் அவர் வந்து என்னை சிரிக்க வச்சிருக்காரு. அந்த பெயின் ஹெவி ஆக அவர் வாய் வந்து பேசினாலே அப்படியே கழுத்து நெரிக்கணும் போல இருக்கு. பேசாம உட்காருன்னு சொல்லிட்டே இருந்தேன் அவரை. அந்த பெயின் வந்து அப்படியே குறையும் போது பேசி கொடுக்கறது. பெயின் நல்லா ஹெவி ஆகும்போது பேசாம உட்காருன்றது அவரும் பாவம் நான் சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ட்ரிப்ஸ் போட்டதுக்கு அப்புறமே கொஞ்ச நேரம் டைலேஷனே இல்லை, சுத்தமாகவே டைலேட் ஆகலை. அப்போ டாக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கையை உள்ளே விட்டு 2 விரலை உள்ளே விட்டு இப்படி எல்லா பக்கம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. டாக்டர் கிட்ட சொன்னேன், அப்படிதான் இருக்கும் பொறுத்துக்கோ ஓகே டாக்டர் அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு டைலேஷன் ஆரம்பிச்சதே. ஒரு 3.5 மணிக்கும் போதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ இருந்த பெயினை விட 3 மடங்கு ஜாஸ்தி பெயின் இருந்தது. என் லைஃப் டைமில் இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின். நான் ஃபீல் பண்ணதுலேயே ரொம்ப டீப்பான பெயின் இதுதான். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பெயின் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. அந்தளவுக்கு பெயின் இருந்தது. நான் வந்து இந்த தடவை பண்ண உருப்படியான நல்ல விஷயம் என்னென்னா எபிடியூரல் எடுத்துட்டேன். எபிடியூரல் எடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே பெயின் வந்து போயிடுச்சு. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் ப்ராக்ரெஸே ஆக ஆரம்பிச்சுது. எபிடியூரல் எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு 6 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து பெயின் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி போடல பாடியை, அப்போ வந்து டைட்டாக இருக்குமா நம்மளோட மசில்ஸ் எல்லாம். இப்போ எபிடியூரல் இருக்கும்போது எனக்கு வலியே போயிருச்சு. அப்போ வந்து என் பாடி ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது, ஈஸியாக டைலேட் ஆகுது, ஓப்பன் ஆகுது. எனக்கு வந்து இது தெரியவே தெரியாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது எபிடியூரல் எடுத்து 2 மணி நேரத்தில் எனக்கு 5 சென்டிமீட்டர் ஆனோன்னே எனக்கு பனிக்குடம் உடச்சி விட்டாங்க. அவங்களே தான் வாட்டர் பிரேக் பண்ணி விட்டாங்க. குடம்படமாக வந்துட்டே இருக்கு. அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது ரொம்ப வாட்டர் லெவல் ஜாஸ்தி இருந்ததுல, அதனால ரொம்ப வாட்டர் போச்சு. அதுக்கப்புறமே ஒவ்வொரு தடவை அந்த கான்ட்ராக்ஷன் வரும்ல, அப்போல்லாம் வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் வந்து வெளியில் வரும் சூடாக. எனக்கு அது ஃபீல் ஆகிட்டே இருந்தது. உடச்சி விட்டதுக்கு அப்புறமே தண்ணி அவ்வளோ வெளியே வந்ததுக்கு அப்புறமே ஒவ்வொரு கான்ட்ராக்ஷனுக்கும் எனக்கு தண்ணி வெளியில வந்துட்டே இருந்தது. அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, கம்மியாலாம் இல்லை. பர்த் பால் உட்காந்து செம்மையாக ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா ஜம்ப் பண்ண சொன்னாங்க. மேலே போய் கீழே குதிக்க சொன்னாங்க. நல்லா உட்காந்துட்டு செம்ம ஃபோர்ஸாக ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஈஸியாக டைலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக டைலேட் ஆக ஆரம்பிச்சது. முதல் 5 சென்டிமீட்டர் ஈஸியாக டைலேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்தில் 6 சென்டிமீட்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஒரு 7-8 மணிங்கும் போது நல்லாவே டைலேட் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க ஒரு 7-8 சென்டிமீட்டர் டைலேட் ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா,
நம்ம ஃபுல்லாக டைலேட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்போ நம்ம புஷ் பண்ணோம்னா ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சும் சேர்ந்து கிழிஞ்சிருமா, எபிசியோட்டமி போட்டிருப்பாங்கல்ல அந்த ஸ்டிச்சும் சேர்ந்து கிழிஞ்சிருமா. அண்ட் புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால முழுசாக ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் டைலேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு 7 சென்டிமீட்டருக்கு அப்புறம் டைலேட்டே ஆகலை, அப்படியே நின்றுச்சு. அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே நின்றுச்சு. இந்த எபிடியூரல் போட்டதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த எபிடியூரல் போடுறதுக்குன்னு அந்த டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி ரொம்ப கால் வந்து கிடுகிடுன்னு ஷேக் ஆச்சுனாலோ இல்லை மரத்து போயிடுச்சுனாலோ, கால் இருக்கிறதே தெரியாமல் நம்னஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ, வாயெல்லாம் உளறுச்சுனாலோ வந்து உனக்கு வந்து அந்த டோஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நீ வந்து அப்போவே யாராவது நர்ஸ் கூப்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் ஒன்றும் இல்லை, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு என் கால் இருக்கிறதே தெரியல. காலை தூக்கவும் முடியல, தூக்குனா அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறேன், எனக்கு வந்து நான் என்ன பேசுகிறேன்னு தெரியுது, ஆனால் அவருக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியவே இல்லை. வாயெல்லாம் கொட கொடன்னு வளருது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் சமயம் பயந்துட்டேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இது வந்து பெயினை குறைக்கிறது தானே, உன்னோட இடுப்பிலிருந்து கீழே இருக்கிற எல்லா உறுப்பும் வந்து நம்னஸ் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு டோஸ் கம்மி பண்ணுறேன்னு கொஞ்சம் டோஸ் கம்மி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ட்ரிப்ஸ் மாதிரி இறங்கிட்டு இருக்கும், அதில் வந்து அதோட அளவை வந்து கம்மி பண்ணிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி லேசாக பெயின் தெரிய ஆரம்பிச்சது. போக கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. எனக்கு அந்த டோஸ் வந்து பத்தல, ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நான் இவர்கிட்ட சொன்னேன், யாராவது நர்ஸை கூப்பிடு, எனக்கு வந்து பெயின் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னால் இவர் வெளியில் போய் பார்க்குறாரு. அப்போ தான் இன்னொரு பேஷண்ட் வந்து ரூமில் இருந்து அங்கே லேபர் வார்டுக்கு தள்ளிட்டு போகிறாங்க. எல்லா நர்ஸு டாக்டர் எல்லோரும் ஓடிட்டாங்க. அங்கே யாருமே இல்லை. ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஜூனியர் நர்ஸ். அவங்க வந்து இந்த அனஸ்தீசியா வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சும்மா இந்த நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா வருது அந்த மாதிரி நர்ஸ் தான் இருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் வந்துருவாங்கிறாங்க. ஒரு 3-4-10 நிமிஷம் ஆயிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னால் முடியவே இல்லை. மயிலு ப்ளீஸ் யாரையாவது கூப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கேன். இவர் அப்படியே ஹாயா சொல்றாரு, உனக்கு வலிக்கிற மாதிரி தாண்டி அங்கேயும் வலிச்சிட்டு இருக்கோம், அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க, புஷ்னு சத்தம் கேட்குது, அங்கே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க வேறு, அதை விட்டுட்டு உன்னை பார்க்கறதுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவர் சொல்லி முடிக்கிறக்குள்ள ஒருத்தர் வந்தாங்க, நடுவில் ஒரு சீனியர் நர்ஸ் வந்தாங்க. வந்துட்டு மறுபடியும் அது கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தி பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷம் சரி ஆயிடுச்சு. நான் எபிடியூரல் மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட லேபர் அண்ட் டெலிவரி வந்து இன்னும் டெரிபிளாக மாறி இருந்திருக்கும். நல்ல வேலை நான் வந்து எபிடியூரல் எடுத்துட்டேன். எனக்கு வந்து பெயினே தெரியல. நடுவில் நிறைய இந்த மாதிரி குளறுபடியெல்லாம் ஆனாலுமே ஓகேவாக தான் இருந்தது. புஷ் பண்ணுறப்போ எனக்கு ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது எனக்கு புஷ் பண்ணுறது வந்து 2 புஷ்ஷில் வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு பெயின் தெரிஞ்சுது, ரொம்ப கொடூரமான பெயின் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நான் எபிடியூரல் எடுத்துட்டதுனால எனக்கு புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒரு 3-4 புஷ்ஷில் வெளியில் வந்துட்டா. குட்டி தலை தான் இவளுக்கு, அதனால ஈஸியாக வெளியில் வந்துட்டா. அதுவும் நானும் ரொம்ப வெறி கொண்டு நான் புஷ் பண்ணேன், அதனால ஈஸியாக வந்துட்டாங்க. டாக்டருக்கே கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. இவர் வந்து பின்னாடி நிற்கிறாரு, என் கையை பிடிச்சிட்டே தோலை பிடிச்சிட்டே நிற்கிறாரு. எல்லாம் ஒரு மாதிரி அந்த அவ்வளோ ப்ரெக்னன்சியே வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு குட்டி ஜீவன் வந்து வந்துடுச்சு. ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவள் வெளியில் வந்தோன்னா அவள் முடிதான் என் கண்ணில் படிச்சு, தலை ஃபுல்லாக முடியாக இருக்குது, கருன்னு முடியாக இருந்தது. அப்படியே அந்த இருந்த கஷ்டமெல்லாம் வந்து அவளை பார்த்தோன்னா சரியாயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, நானே என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேருமே வந்து பொண்ணு வேணும், கேர்ள் பேபி வேணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் என் வயிற்றை பார்த்து எல்லாருமே பாய் பேபின்னு தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு வேளை பாய் பேபி இருக்குமோ, பாய் பேபி இருந்தாலும் ஓகே தான், ஆனால் கேர்ள்னா தான் ரொம்ப ஆசையாக இருந்தது. பிறந்தோம்னா கேர்ள் பேபின்னு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். நிஜமாவே வர்த்து இந்த ப்ரெக்னென்சியோட பெயின், இந்த லேபர் டெலிவரி பெயின் எல்லாமே வந்து இந்த ஜீவனை பார்க்கும்போது வர்த்து அப்படின்னு தோணுச்சு. ஒரு மாதிரி அப்படியே இருந்துச்சு. எனக்கு இப்போ கூட கண்ணெல்லாம் தண்ணி வருது. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அந்த டைமில். அதுக்கப்புறம் அங்கே ஐசியூக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரூம் இருக்கும், அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. மார்னிங் தான் நார்மல் ரூமுக்கு அனுப்புவாங்க. அப்போவே ஒரு 1/4 மணி நேரம் கூட, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அப்போவே ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி பாப்பாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் லேச்சிங்கே வந்து பர்ஃபெக்டாக பண்ணாவ, கரெக்டாக பால் குடிச்சா, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் இவர் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். அந்த நேரத்துலையும் 10:15 பாப்பா பிறந்தா. கிட்டத்தட்ட காலையில் 11 மணிக்கு சிவியராக பெயின் வர ஆரம்பிச்சது. 10:30-11 மணிக்கு பெயின் வர ஆரம்பிச்சது. நைட்டு 10:15 ஆயிடுச்சு. டாக்டரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் மட்டும்தான் கடைசி. நான் முந்தின நாள் அட்மிட் ஆனது.
அடுத்த நாள் 26th அன்னைக்கு காலையில் அட்மிட் ஆகணும்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க. அட்மிட் ஆனாங்க, இன்டியூஸ் பண்ணாங்க, குழந்தை பிறந்துச்சு, ரூமுக்கு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குழந்தையே பிறந்துச்சு. ரொம்ப லேட் எனக்கு. அது வரைக்கும் டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் மொத்தம் 13 பேபிஸ் பிறந்தாங்க. அதில் 11 பேபிஸ் பசங்க, பாய்ஸு. 2 பேபிஸ் தான் வந்து பொன் குழந்தைங்க. அதில் நாங்களும் ஒன்று. ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஃபீடிங்கெல்லாம் முடிஞ்சுது. இவன் வந்து கொஞ்சம் முழிச்சிருந்தா ரொம்ப நேரம். நைட்டு 10:15 பிறந்தாலும் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் அப்பப்போ 10 நிமிஷம் தூங்கிட்டு முழிச்சு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே போயிருச்சு அன்னைக்கு. அப்புறம் தூங்கிட்டா ஃபுல்லாக. காலையில் ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. எபிசியோட்டமி பண்ணியிருந்தாங்க, 3 ஸ்டிச் போட்டிருந்தாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் ஓகே, ஃபஸ்ட்டு டெலிவரி ஆயிருந்ததுனால அதெல்லாம் எப்படி மருந்து போடணும், எப்படி க்ளீன் பண்ணணும் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பாப்பாவோட டைப்பர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அதுவுமே தெரியாது. ஒரு நர்ஸ் தான் வந்து எனக்கு சொன்னாங்க, இப்படி கழட்டி இப்படி தொடச்சி இப்படி போடணுன்னு. இப்போ எல்லாமே பழக்கமானது அப்படிங்கிறனால ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை, ஸ்பெஷலாக ஃபீல் ஆகலை. எல்லாமே அப்பப்போ கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, உனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து 3 நாள் நீ போராடினா இந்த தடவை அட்லீஸ்ட் 2 நாளாவது போராடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக டெலிவரி ஆயிரும், இல்லை நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒரு வேளை வஜைனல் டெலிவரி ஆகணும், இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் உங்களோட டாக்டர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்கள், அதுக்கு தகுந்த டாக்டராக தேடி கண்டுபிடிங்க. கொஞ்சம் ஜாஸ்தி செலவு பண்ணால் கூட வர்த்து தான். வஜைனல் டெலிவரி வேணும் அப்படின்னா வர்த்து தான். இல்லை நீங்கள் 10-11 ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உளுந்து அங்கே சும்மா எதுவுமே இல்லாத ஒன்றுக்கு சிசேரியன் பண்ணுவாங்கனாலும் அது உங்களோட இஷ்டம் தான். ஆனால் இவங்களுமே சிசேரியன் பண்ணுறாங்க. எப்படின்னா ரொம்ப முடியாமல் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துல சிசேரியன் பண்ணுறாங்க. அது வந்து அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நல்லது அப்படிங்கிற விஷயத்தில் அது நல்ல விஷயம் தான். ஆனால் சில ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த பிஸ்னஸ் மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ராப்பில் போய் விழுகாதீங்க. நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டரை சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னோட டெலிவரி ஸ்டோரி முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.